வணக்கம். வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சை சுண்டைக்காய் மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மோர் குழம்பு. நம்ம அரிசி பருப்புலாம் ஊற வைக்க தேவையில்ல. ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த மோர் குழம்பு. புதுசாக ட்ரை பண்ணுற கூட இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த மோர் குழம்பு. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஒரு கால் கிலோ அளவு நான் வந்து பச்சை சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கிறேன் நான் பச்சை சுண்டைக்காய். நல்லா இடித்து இதுமாரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா கருத்துடும் உங்களுக்கு. சுண்டைக்காய் வந்து கருப்பாயிடும் உங்களுக்கு. அதனால் நல்லா கல்லில் இடித்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு 1/4 கப்பு அளவு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் உடச்சக்கல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சிக்கலாம். தயிர் வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு தயிர் எடுத்துக்கங்க. நான் ஒரு கப் அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரலாம். உங்களுக்கு இன்னும் அதிகமாக தயிர் குழம்பு வேணுன்னா நீங்கள் எல்லாத்தையும் கூட கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் நீங்கள் பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு இப்போ தயிரும் அதிலே போட்டு நல்லா அரைச்சிக்குங்க. தயிரும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், எல்லாமே தயிரோடு சேர்த்து அந்த தேங்காய் துருவல் உடச்சக்கல் எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கங்க. நீங்கள் எந்த எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ஆனால் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு மோர் குழம்பு தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதிலே ஒரு 4 வெந்தயம் கலந்து போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு வெந்தயம் வாசனை பிடிக்கலன்னா போடாதீங்க. வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரு சின்ன சின்ன மிளகா ஒரு 5 மிளகா போட்டிருக்கேன் நான் காரத்துக்கு. இந்த பச்சை மிளகா, காஞ்ச மிளகாலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவு பார்த்து போட்டுக்குங்க. எந்த அளவுக்கு வேணுமோ போட்டு அரைச்சிக்குங்க. பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு அரைச்சிக்குங்க. இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து பச்சை சுண்டைக்காய் எடுத்து போட்டு வதக்கிக்கலாம். நீங்கள் கட் பண்ணியோ இல்லைன்னா கல்லில் இடிச்சோ போட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் கருப்பாகாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ அந்த பச்சை சுண்டைக்காய் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணுங்க. இப்போ இந்த பச்சை கலரில் இருக்குது பாருங்களேன், கிரீன் கலர், அது ஃபுல்லாகவே மாறி ஒயிட் கலரில் வரணும், வெள்ளை கலரில் வரணும். அப்படி நல்லா வதக்கிக்கலாம். எவ்வளோ அளவு நல்லா வதங்குதோ பச்சை சுண்டைக்காய், அந்த அளவு மோர் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள். அந்த கலரே மாறி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன், மோர், தயிர், தேங்காய் எல்லாமே நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்து தயிர் வந்து திரியாதுங்க. நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தயிர் வந்து திரியாது உங்களுக்கு. அந்த தயிர் ஊற்றினா திரிஞ்சுன்றீங்க பாருங்களா, அதுமாதிரி திரியாது. நல்லா கொதி விட்டே இறக்கலாம். நம்ம வந்து திரியாது உங்களுக்கு தயிர் வந்து. இந்த மாதிரி அரைச்சி போட்டுக்குங்க. இப்போ அந்த மிக்ஸி ஜார் க்ளீன் பண்ணி கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுங்க. நான் ஒரு ஸ்பூன் அளவு போடுறேன், நான் கல் உப்பு போடுறேன். நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. கொஞ்சம் கொதி வர வரைக்கும் நல்லா கலந்துன்னு இருக்குங்க. ஏன்னா அடி பிடிச்சிக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் அப்படியே நுரக்கட்டுன்னு வருது பாருங்களா, அந்தளவு கொஞ்சம் கலந்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ கொதி வந்துருச்சு பாருங்களா. ஸ்டவ்வு சிம்மில் வச்சுட்டு நல்லா 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா. இப்போ வந்து உங்களுக்கு தயிரெலாம் தெரியாது. நல்லா கொதி வந்தாவே உங்களுக்கு தயிரெல்லாம் தெரியாது. அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகும். அந்த உடச்சக்கல்ல நான் போட்டிருக்கேன் பாருங்களா, நல்லா வெந்து வரும் உங்களுக்கு. நல்லாவே கொதி வரட்டும். பாருங்கள், அந்த திரியல பாருங்கள். நல்லா தயிரெல்லாம் நல்லா திரிஞ்சு வராது. இந்த மாதிரியே நீங்கள் மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா கலந்து அரைச்சி செய்து பாருங்களேன். உங்களுக்கு தயிரும் தெரியாது, தயிர் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா 2-3 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் வந்து கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ தயிர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இதேமாரி செய்து பாருங்கள் நீங்களும். இதோட அளவுலாம் நான் ஐபேட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க. இதே அளவோட நீங்களும் செய்து பாருங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வணக்கம்.